சப்த விடங்க தலத்துல ஒரு தலம், திருவாரூருக்கு அருகாமல் இருக்கிற தலம் திருக்குவளை. சுவாமி சுயம்பு வடிவாக புற்று வடிவாக இருக்கிற சுவாமி, அதனால அவருக்கு குவளையை அணிஞ்சு அபிஷேகம் செய்வாங்களாம். அதனால திருக்குவளை. அவனி விடங்கர் அப்படின்னு பேரு. பிருங்க நாட்டியம் ஆடுவார். பிருங்கம்னா வண்டு. நான் காலம்பரே வண்டுன்னு சொன்னேன். வண்டு எப்படி இப்படி இப்படின்னு ஒரு இடத்துல இல்லாம அப்படி ஆடுமோ அது போல ஆடக்கூடிய சுவாமி இந்த சுவாமி. திருவாரூர் சுவாமி அஜபா மூர்த்தி. அஜபானா மூச்சு காத்து. அசபை, அச அப்படின்னா மேல், பை அப்படின்னா கீழே. அதான் பையன் பேர் வச்சா போடும். கீழே கொண்டு வரணும் பை. பையனா வாங்குறதுன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல இல்லையா. அசபை அப்படின்னா இது பேரு அசபைன்னு பேரு. இது ஏன் அப்படின்னா மகாவிஷ்ணு மார்பில இருந்து தியாகராஜர் இப்படிதான் வந்தாராம். ஆரூரான்னு மகாவிஷ்ணு தியானம் பண்ணாராம். இந்த மாதிரி படுத்துக்கிட்டே தியானம் பண்ணாராம். இவர் தியானம் பண்ண பண்ண செய்ய செய்ய உள்ள இருந்து அப்படியே ஒரு சிலை உருவாகியது. ஒளிபடாத ஒரு சிலை. அதுதான் திருவாரூர் வீதி விடங்க பெருமான். அடியார் இருக்கன் தெரியாத அம்மான் அவனி விடங்கர் எல்லாம் வல்ல பூலோக பெருமான் திருவாரூர் தியாகராஜ மூர்த்தி வந்து தோன்றினார். தியாகராஜரே வந்தார். மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார்? ஏன் சாமி, நான் தியானம் தானே பண்ணினேன், எனக்கு ஏன் வந்தேன்? கவலைப்படாதரா, என்னை யாருக்காவது தானமா கொடுத்துருவார். அந்த நேரத்துல வந்தா யாரு? பெரிய கோடீஸ்வரன். கோடீஸ்வரன் எங்கேயாவது பூஜை பண்ணுவானா? ஆண்டிதான் பூஜை பண்ணுவான். அவனுக்கு பெரிய தொழிலதிபர். பூலோகத்துக்கே சொர்க்கலோகத்துக்கே அவன் தான் இந்திரன். அவன் ஆசைப்பட்டான், மகாவிஷ்ணு மார்பில இருந்து வந்த மூர்த்தி என் இடத்துல இல்லாம காமதேனு, ஐராவதம், கற்பக விருட்சம், சிந்தாமணிலாம் இருக்கிற இடத்துல இந்த சுவாமி அங்க இருக்கணும், விலை உயர்ந்த சுவாமின்னு அதை கொண்டு போய் சும்மா ஷோகேஸ் பண்ணி வச்சுட்டான். சில பேர் சிலை வாங்குறேன்னு பூஜை பண்ணா வச்சிருப்பான். மகா பாவம். 52 லிங்கம் வச்சிருப்பான். 52 நடராஜர் வச்சிருப்பான். லிங்கம் வச்சிருப்பான்னா டப்பாக்கள் வச்சிருப்பான் ஷோகேஸ் பண்ணிக்கல. அது மகா பாவம். சுவாமிக்கு பூஜை பண்ணணும். இவன் என்ன பண்ணா, பெருமைக்காக வாங்கி வச்சுட்டா பூஜை பண்ணதே இல்லை. முசுகுந்தர்னு கரூர்ல அவதாரம் செய்தவர் மகான். போன பிறவில குரங்கா இருந்தவர். அந்த வரலாறு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈங்கோய் மலையில புளிய மரத்து மேல புளிய பழத்தை சாப்பிட்டு தண்ணி தாகத்தினால மரத்து மேல ஏறினார். தேன் கூட்டை கிழித்தார். அந்த தேனை அந்த குரங்கு பருகியது. அதுல இருந்து ஒரு துளி சொட்டு அங்க இருக்கிற ஈங்கோய் மலை பெருமாள் லிங்கத்துல வந்து விழுந்தது. அந்த எச்சில் தேன். சுவாமி வந்தார். அது எச்சிலாக இருந்தாலும் நீ பசிக்காக உண்டாலும் என் மீது வந்து விழுந்தது, உனக்கு என்ன வரம் என்று கேட்டார். சுவாமி, நான் குரங்கா பிறந்தேன். மனிதன்ல குரங்குல இருந்து மனுஷன் வந்தா என்ன மீண்டும் மனுஷனா மாத்துறேங்கிறியே. ஆனா ஒன்னே ஒண்ணு, என் முகத்தை மட்டும் மாத்தாது. என்னடா, மனுஷனா பிறக்கிறவன் பல பேர் குரங்கு மூஞ்சாவே இருக்கிறான் அப்படிங்கிறான். சில பேர் குரங்கு மாதிரியே இருக்கிறானே. நீ என்னடா, சில பேர் குரங்கா இருந்தா கூட இல்ல, மைதா மாவுலாம் பூசி வேற மாதிரி மாறிக்கிறான், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறான். நீ என்னடா இது லட்சணமே வேணாம், குரங்கு முகமா? சாமி, நான் கண்ணாடி முன்னாடி நின்று நான் தினந்தோறும் முடிய சீவுவேன், முகத்தை பார்ப்பேன். அப்ப என் குரங்கு முகம் தெரிஞ்சதுன்னா நான் குரங்கா இருந்துதான் இந்த மகா சக்கரவர்த்தி பதவியை பெற்றேன். சிவன் அனுகிரகமில் நன்றியை மறந்துடக்கூடாது சார். அதனாலதான் எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கட்சி தாழப்படாது, நன்றியை மறக்கப்படாதுன்னு எல்லா பயிலும் பச்சை குத்தணும்னாரு இல்லையா. நீ கட்சிக்கு வரணும்னா ரெட்டலைய குத்து. எங்க தெரியுமா தெரியாதா? எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, கட்சியில வந்தோடனே நீ கட்சியை விட்டு மாறப்படாது. நீ எங்க போன, நீ நாளைக்கே போனா நம்ம கையை மறைக்க முடியுமா? இப்பதான் இந்த டாட்டா கூட வந்துருச்சு. அந்த காலத்துல பச்சை மறைக்க முடியாது. அதுல என்ன பண்ணாரு, எவ்வளவு அதிக பாருங்க. நீ கட்சி மறைக்கப்படாதுங்கிறதுனால கையில ரெட்டலையை வச்சு பச்சை குத்திக்க. அப்படி நாளைக்கே வேற கட்சிக்கு போனாலும் தெரிஞ்சு போயிருமே, அவங்க அந்த மாதிரி சிவனடியார்கள் ஏன் இந்த பச்சை குத்திக்கிறாங்கன்னா, நான் வேற எந்த சமயத்திற்கும் போகக்கூடாது என்பதற்காக அந்த பச்சையை குத்திக்கிறாங்க. சில பேர் காதலி பேரை குத்திக்கிறான்.
அதுவே திரும்ப திரும்ப அழைச்சிக்கிறான். நீ என்னதான் அவ பேர் அவ மனசுக்குள்ள வேற ஒரு பேர் வச்சிருக்கிறா. இந்த கதையே வேறையா இருக்கு இல்லையா? இன்னைக்கெல்லாம் என்ன உலகம் எங்க போகுதுன்னே தெரியல. யாரையும் நம்ப கூடாது. சிவனை தவிர வேற யாரையும் நம்பாதீர்கள். உங்கள் உற்றார்கள், உறவினர்கள், கணவன், மனைவி எல்லாம் சந்த கூட்டம், எல்லாம் சிரிக்கும், நடிக்கும், கையை பிடித்து பேசும், அழும். ஆனால் கடைசியில பிரச்சனையே வரும்போது எனக்கு தெரியாதுங்கன்னு போயிடும். ஆனால் கருவறையில இருந்து சுடுகாடு வரையிலும் உங்களை அழைக்கிற ஒரே தெய்வம் ஆரூர் பெருமானும் அம்பலவான பெருமானும். இவர்களை தவிர வேறு எவனும் கிடையாது. ஆரூரான்னு சொல்லுங்க. அடுத்த நிமிடம் உங்கள் பக்கத்திலே வந்து அனுக்கிரகம் செய்கிற மூர்த்தி ஆரூர் பெருமான். அடியார் துன்பத்தை தறியாத பெருமான். நாளை மறுநாள் தேர்ல வரப்போறார். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டு ஆரூரே. கடனை உடனே வாங்கியாவது திருவாரூர் போங்க. அந்த கூட்டத்துல முட்டி போதுங்க. ஆரூரா ஜாகேசா அப்படின்னு ஐயா சொல்லுவார். அந்த பெரியவர் ஆரூரா ஜாகேசா ஆரூரா அப்படிம்பார். ஜாகேசா ஜாகராஜா அப்படிம்பார். அப்படி கேட்டா அப்படியே புருண்டு ஏறும் உடம்பெல்லாம். இந்த கால் விருத்து போனா இப்படி ஏறுமா? அப்படி ஏறும். அப்படியே சுவாமி டிங்கு டிங்குன்னு ஆடி ஆடி வருவார். வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருவார். நாவுக்கரசர் பாடுறார். ஊழித்தி அண்ணானை ஓங்கொலிமா போன்றதோர் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. அந்த மகாவிஷ்ணு மாப்பு சுவாமிய ஒரு குடோன்ல போட்டு வச்சுட்டான். பூஜை பண்ணணும்னா ஒண்ணும் இல்ல. முசுகுந்தர் சண்டைக்கு போனார். யாரு? தேவேந்திரனுக்கும் விருத்தராசுரனுக்கும் சண்டை. அதுல உதவி பண்றதுக்காக முசுகுந்தர் மேலோகம் போனார். அப்ப கேட்டான், முசுகுந்த சக்கரவர்த்தியே உனக்கு என்ன வேணும், பரிசு என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டான். அதெல்லாம் இருக்குண்டா, நீ சும்மா வச்சிருக்கிறியே அந்த லாக்கர்ல அந்த தியாகராஜர் நான் பூஜை பண்றேன்னா. என்னதான் பூஜை பண்ணாம இருந்தாலும் ஆசாசையா வாங்கின கிஃப்ட தர முடியுமா? இவன் தரலன்னு சொல்ல முடியாது. வாக்கு கொடுத்துட்டான். நாளைக்கு காலையில வாண்டான், சூழ்ச்சி பண்ண போறான். இப்ப தியாகராஜர் தர மனசு இல்ல. இவன் என்ன பண்ணா, இந்த தியாகராஜரோட இன்னும் 6 தியாகராஜரை இவரை மாதிரியே செஞ்சு, அச்சு பசக்காரன இவரை மாதிரியே செஞ்சு அப்படி வரிசையா வச்சுட்டான். வந்துதான் வேண எனக்கு என்னப்பா தெரியும், இது ஒண்ணுமா கிடைச்சது, 6-7 கிடைச்சது, நீயே ஒன்று எடுத்துக்க, நீயே போய். இவர் உண்மையான தொண்டர் தியாகராஜர் இந்த பூமிக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டார். ஏண்டா நான் சும்மா மார்பிள் சும்மா வந்திருக்கிறேன், சும்மா சாப்பிட்டு தூங்கவா வந்திருக்கிறேன், தொண்டு செய்ய வேண்டாமாடா, அடியாரை கவனிக்க வேண்டாமாடா, ஒரு பூங்கோயில் உருவாக வேண்டாமா என்று எண்ணினான் திருவாரூர் பெருமான். அவனே முடிவு பண்ணனா. அப்பாடா தப்பிச்சா போகுண்டா நினைச்சு, முசுகுந்தா உன்னை ஏமாத்துறான்டா இந்த இந்திரன், நீ கவலைப்படாத, உனக்கு குழப்பம் வரும். ஒரு உண்மையான ஒரு பொன்வண்டு வந்து அந்த நான் உண்மையான தியாகராஜருடைய சடையில வந்து அப்படி 3 தடவை வட்டம் விடும். அதை மட்டும் நீ வாங்கிடு, மற்றெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்டேன். சுவாமி இதை விட என்ன வேணும்? நேரா வந்தா இந்திரன் பார்த்தா இப்ப எப்படி கண்டுபிடிப்ப? உண்மையான சுவாமியை ஓரமா வைத்தான், மற்ற சுவாமிகளை முன்னால் வைத்தான். இவருக்கு குழப்பம். அப்பா தியாகராஜா பெருமானே அப்படின்னார். அங்கிருந்து ஒரு பொன்வண்டு வந்தது. உண்மையான திருவாரூர் தியாகராஜ மூர்த்தியுடைய தலையிலே வந்து சுற்றியது. முசுகுந்தர் பார்த்தார். இந்திரா அந்த 4ஆவதா இருக்க அந்த சாமி அதை கொடுத்து விடுனார். ஐயோ இவன் போட்ட வளையம் கரெக்டா போய் விழுந்துருச்சு. சந்தை கடையில ரூபா கட்டி வளைய விடுவான். அதுல விழாது நினைப்பா கரெக்டா போய் எதுல விழுமோ அதுலயே போய் விழும், பெரிய தொகையில. இவன் எடுத்து கொடுக்கணும். உடனே அடுத்த விடுவோம், இன்னொரு ஆட்டம் ஆடாம வேண்டாங்க, அதுதான் பிழைக்கிறவன், அதுதான் பிழைக்கிறவன். இந்த போதை வந்துச்சுன்னா நீ இன்னும் போயிடும். உடனே பார்த்தா உண்மையான தியாகராஜரே போன அப்புறம் மிச்சம் இருக்கிற 6 எனக்கு இல்ல, இதையும் கிஃப்டா எடுத்துக்க, 6ஓட 7ஐயும் கொண்டு போய் நீயே வச்சுக்கிறா போறான்னா. அப்படி கொண்டு வந்த முசுகுந்தர் திருமறைக்காடு, திருக்கோவிலி, திருவாய்மூர், திருக்காராயில், நம்முடைய திருநள்ளாறு,
திருக்கோளை போன்ற இந்த சப்த விடங்க தலத்திலே கொண்டு வந்து பிரதானமான தன்னுடைய மூர்த்தியை திருவாரூர் தியாகராஜ பெருமானை பூங்கோயில் என்கிற திருவாரூரிலே வந்து எழுந்தருள செய்த புண்ணிய மூர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி. அதனாலதான் எல்லா அர்ச்சனையை விட முசுகுந்த அர்ச்சனை மிக சிறப்பு வாய்ந்த அர்ச்சனையாக போற்றப்படுகிறது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த தலமும் சப்த விடங்க தலம். அந்த சுவாமி திருவாரூர் பெருமான் மகாவிஷ்ணு மார்புல வந்ததுனால மகாவிஷ்ணு எப்படி மூச்சு விட்டாரோ அது மாதிரி இன்னைக்கு ஆடுவார். ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா அப்படின்னு மூச்சு விடுற மாதிரியே ஆடுவார். இந்த ஊர் சுவாமி எப்படி வண்டு எப்படி ஆடும்? இந்த வண்டு நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரியும். அது எப்படி ஆடும்? இந்த சுவாமி ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா இப்படி ஆடுவாராம். திருநெல்ல சுவாமி உண்மத்தனம். உண்மத்தம்னா போதப்பட்டவன். ஆரூரா தாகேசா ஆரூரா இந்த தண்ணி போட்டவன் இப்படி அப்படின்னு ஆடுவான். இந்த நாள் தேனாம்பேட்டைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். தெரியும் தேனாம்பேட்டை எப்படிப்பட்ட ஏரியான்னு. அங்க சாமானிய மக்கள் வாழுகிற ஒரு இடம். ஒரு 4 பையன் முன்னாடி வந்து என்ன போட்டோ எடுத்தான். கைலாய உணங்க நான் ஆடுறேனா இல்ல அவன் ஆடுறான் எனக்கு ஒரு குழப்பம். நான் சரியா தான் இருக்கேன். 4 பையில ஆடுறானா இல்ல நான் தான். இப்ப 2 பஸ் நிக்குதுன்னா ஒரு பஸ் மூவ் ஆனா நம்ம பஸ் மூவ் ஆன மாதிரி தெரியும். தெரியுமா? நம்ம ட்ரெயின் தான் போகுது நினைப்போம். நம்ம ட்ரெயின் நிக்குது. நான் நினைச்சேன் நமக்கு தான் மயக்கங்க வருதா என்னன்னு தெரியலையே, என்ன அந்த மாதிரி என் நினைப்பு எங்க வந்ததுன்னா இதே மாதிரிதான் திருநெல்வேலி சுவாமி அது ஆரூரா தாகேசா அப்படின்னு ஆனாராம். நாகைப்பட்டினத்துல தரங்க நடனம் அப்படி அலை மாதிரி ஆடுவாராம். ஆரூரா தாகேசா ஆரூரா தாகேசா அப்படின்னு. அதே போல அம்ச நடனம் அப்படி அன்னப்பறவை மாதிரி அப்படி முன்னாடி பின்னாடி. குக்குடு நடனம் கோழி மாதிரி பக் 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 அப்படி பின்னாடி போவார். அப்புறம் பின்னாடி வருவார். இப்படி கோழி வயசு நடப்பான் வருவீங்களா அப்படி இப்படி போவான். இப்படி ஒரு நாட்டியம் ஆடி இருக்கிறார்கள். அப்படி சுந்தர நடனம் இப்படி ஒரு 7 நடனத்தையும் ஆடுகிற விடங்கமூர்த்தி. அப்பேற்பட்ட விடங்கமூர்த்தி இந்த நடனம் வண்டு நடனம் மாதிரி ஆடக்கூடிய சுவாமி. பீமன் வழிபட்டது, பகாசுரனை கொன்ற பீமன் வழிபட்ட இடம், அகத்தியர் வழிபட்ட இடம், பிரம்மன் மண்ணினாலே சிவலிங்கம் செய்து தன்னுடைய பாவத்தை நீக்கிய தலம் திருக்கோயிலி. இந்த ஊர்ல சொல்றார், கேளாய் கிளைகளுக்கும் மடநெஞ்சு திருக்கோயிலி பெருமானை வழிபட்டால் கோளாய நீக்கும் அவன் கோலிலியம் பெருமானை. இன்னொன்னு சொல்றேங்க, நவகிரகத்துக்காக பயப்படுகிற அன்பர்கள் இந்த சப்த விடங்க தலத்திலேயும் நவகிரகங்கள் மற்ற கோயில் இருக்கிற மாதிரி இருக்காது. இங்க வரிசையா நிப்பான் கைகட்டி. உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன்னா தியாகராஜருக்கு முன்னாடி நாங்கள் ஒன்றும் கிடையாது என்று சொல்வதற்காக சர்வண்டு மாதிரி வரிசையா சனி ராகு கேது சுக்கிரன் நம்முடைய பிரகஸ்பதி எல்லா கிரகமும் செவ்வாய் புதன் எல்லாம் நிற்பாங்க அப்படி வரிசையா. எஜமான் எஜமான். இப்பேற்பட்ட தலம் சப்த விடங்க தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. திருவாரூர் போங்க, வேதாரண்யம் போங்க. இங்க மூத்தவர்கள் பிறந்த ஊர். அந்த ஊர்ல நாங்கெல்லாம் வேதாரண்யத்துல இருந்து அப்படியே பஞ்சமழைக்க வந்தவங்கன்னு சொல்லுவாங்க. வேதாரண்யத்துல இருந்து வந்தோம். வேதாரண்யம் போகணும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது. நாகப்பட்டினம் போகணும். நாகப்பட்டினம் மாதிரி உலகத்துல ஒரு புண்ணிய நகரம் உலகத்துல கிடையவே கிடையாது. எனக்கு அடுத்த ஒரு பிறவியில் இருந்து நாகப்பட்டினத்தை பிறக்கணும்னு ஆசை. திருவாரூர்ல பிறக்கணும்னா நாகப்பட்டினம் மாதிரி செல்வம் செழிக்கிற ஊர் நாகப்பட்டினம். ராஜராஜ சோழன் ஞானம் பெற்ற இடம் நாகப்பட்டினம். அங்க இருக்கிற அம்மா நீராயதாட்சின்னு பேரு. செல்வ மகாலட்சுமியை விட அழகு பொருந்தியவர் சுவாமி தான். அப்படி கட்டி அணைச்சாராம் புண்டரீக முனிவரை. என்னோட வாடா அப்பேற்பட்ட ஒரு நாகப்பட்டினம். நல்லவர்கள் வாடுகிற நாகை காரணம். சுந்தரருக்கு வாரி வாரி கொடுத்த சுவாமி நாகை காரணம். நாகை காரணா என்ன நம் வினை நாசமை என்று சொன்னார் அப்பர் பெருமான். மனைவி தாய் தந்தை மக்கள் மற்றொரு சுத்தம் என்னும் வினைகளை விழுந்து அழுந்து வேதனைக்கிடமாகாதே நாகை காரணம்னு சொல்லு.
அப்பேற்பட்ட ஊர் நாகப்பட்டினம், திருவாரூர், சிக்கல், கீழ்வேலூர், தேவூர், இப்படியெல்லாம் பாடல்பட்ட தலங்கள் இருக்கிறது. சும்மா காடு, கரை, கழனி, மாடு, வீடு, வாசல், கிச்சன், பூரி, பொங்கல், சப்பாத்தி, நாடகம், சீரியல்னு பார்த்துட்டு இருக்கு. வாழ்க்கையை வீண் பண்ணாம மாசத்துல ஒரு தடவையாவது, 6 மாதத்துக்கு ஒரு தடவையாவது, வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு 2 தலத்துக்காவது, இல்லையா முருகன் பூண்டிக்காவது போயிட்டு வாங்க, அவிநாசிக்காவது போயிட்டு வாங்க, பேரூருக்காவது போயிட்டு வாங்க, பவானிக்காவது போயிட்டு வாங்க ஐயா. திருச்செங்கோடு மலை மேல சும்மாவாவது ஏறுங்க. இல்லைன்னா நிறைய பாடல் படத்தெல்லாம் இங்கேயே இருக்குது. பாடல் படாத வைப்புத்தலம், அங்க போயிட்டு வாங்க. தல யாத்திரை நிச்சயமா போகணும். நான் 3 முறை போயிருக்கேன் தல யாத்திரை. கைலாயத்தை தவிர மற்ற தலங்கள், மற்ற வடநாட்டு தலங்கள் 2 முறை போயிருக்கிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 3 முறை, அதில் 2 முறை நடந்தே போயிருக்கிறேன் சுவாமியை பார்த்து. அப்படியெல்லாம் பண்ணவனால தான் சுவாமி உட்கார வச்சிருக்கிறார். இப்பயாவது கொஞ்சம் உட்கார், உன் கால்கள் ஓய்வடையட்டும். ஆனால் என்னுடைய வாய் ஒருபொழுதும் ஓய்வடையாது. அவன் நினைத்தால் ஒழிய. ஏன்னா நான் பேசுறேன்னா அவனுக்கு பிரச்சாரம், அவனா தலைவர், கட்சி தலைவர். எனக்கு நான் கொள்கை பரப்ப செயலாளர். அவனுடைய கொள்கையை பரப்புவதற்கு நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா அப்படின்னு நான் கேட்கிறேனா இல்லையா? எதை ஓட்டு இல்லை, எங்க சிவனை வணங்குவீர்களா, எங்க சிவனை நோக்கி செல்வீர்களா அப்படின்னு இன்னைக்கு எப்படி கேட்டார்களோ அது மாதிரி நான் கேட்கிறேன். அவனுக்காக நான் கேட்கிறேன். ஏன்? அவனுடைய புகழ் விழுந்தால், அவனுடைய ஆலயம் காப்பாற்றப்பட்டால் நானும் நீங்களும் இந்த உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். சிவன் மகிழ்ச்சியோடு இருந்தால் இந்த உலகம் மகிழ்ச்சியா இருக்கணும்.